கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. ஆமா, நம்ம 5 பாடங்களை முடிக்க தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். 6வது பாடத்தை நாம் துவங்குகிறோம். இந்த 6வது பாடத்திலேயும் 10 வகுப்புகள் உள்ளன. 5 lessons in the 6th subject. ஆச்சரியமும் மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப் போகிறார். யார் யாரெல்லாம் தங்களுடைய நாவிலே இருக்கிற அதிசயமான ஆற்றலை அறிந்திருந்தார்களோ, பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, கடந்த 20 நூற்றாண்டுகளிலும் சரி, அவர்களைத்தான் தேவன் மிக மிக அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார். அவங்க எல்லாருக்கும் தெரியும் பாருங்கல்ல. ஆமா, மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய அவர்களை தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். சோ வேதத்திலும் இதுக்கு பழைய ஏற்பாட்டில் பாருங்க, யோசுவா தன்னுடைய நாவிலே இருந்த அதிகாரத்தை அறிந்திருந்தான். தாவீது அறிந்திருந்தான். எலியா, எலிசா, இவர் எல்லாரும் தேவரால் கூட அறிந்திருந்தாள். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து, பவுல், அப்புறம் பேதுரு, இந்த அதிசயமான ஆற்றலை குறித்த அறிவு, என்னுடைய நாலேஜ் படி இதை பற்றி மிக அழகாக எளிதாக எழுதப்பட்டு வெளியே வந்துள்ள மிக மிக முக்கியமான புஸ்தகங்களில் ஒன்றுதான் நம்முடைய கையிலே தேவன் கொடுத்திருக்கிற நாவு என்கிற புஸ்தகம். சரிங்களா? உலகத்திலே அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ள புஸ்தகம். போன நூற்றாண்டிலே, சரிங்களா, 20வது நூற்றாண்டிலே வாழ்ந்து முடித்த ஒரு அருமையான சார்ல்ஸ் காப்ஸ்க்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த புஸ்தகத்தை பல முறை நான் படித்திருக்கிறேன், இன்னமும் படிக்கிறேன், இன்னும் படிப்பேன். வாழ்நாள் முழுவதும் படிக்க வேண்டிய மிக முக்கியமான இந்த புஸ்தகத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஸோ இந்த நாளில் இந்த புதிய 6வது பாடத்தை நான் கற்றுக்கொள்ள தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. தொடர்ந்து நம்ம இப்பொழுது வகுப்புக்குள்ளாக செல்லலாம். எஸ் சிஸ்டர், எஸ் பிரதர் பிலிப். அகில உலகிலும் சக்தி வாய்ந்தது எது? எஸ் ஜெயக்குமார் அரட்டா. வார்த்தைகள் சக்தி வாய்ந்தது. வெரி குட். வார்த்தை என்று எழுதுனா 10 மார்க்கு. ஒருவேளை யாரும் சில நாவுன்னு என்று எழுதிருந்தீங்கன்னா 5 மார்க்ஸ் போட்டுக்கொள்ளலாம் இல்லையா? ஏனென்றால் இப்படி எடுத்துக்கொள்ளலாமா, வார்த்தை என்பது, வார்த்தையை நம்முடைய நாவாகிய அந்த துப்பாக்கியில வைத்து அதை பயன்படுத்தினால் அது முழுமை அடைகிறது. இல்லை என்றால் அது வார்த்தையாக தான் இருக்கிறது. வார்த்தை என்ன ஆக வேண்டும்? அல்லது வேற என்ன சொல்லலாம்? வார்த்தை என்னவாக மாற வேண்டும்? மாம்சமாக மாற வேண்டும். அதாவது மேனிஃபெஸ்ட் ஆகணும், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக வேண்டும். அதற்கு தேவன் நம்முடைய நாவை அவர் பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமா, இதை குறித்து நான் நினைச்சேன், இது ரொம்ப ரெப்புடேஷன் இருக்குமோ அப்படிலாம் நான் யோசித்தேன். ஆனால் தேட தேட புதையல் வந்துட்டே இருக்கு பாருங்க. சரிங்களா? ஓகே, கர்த்தர் நல்லவர். அப்போ உலகத்திலே சக்தி வாய்ந்தது பென்டகன் பவர் அல்ல, வார்த்தையில் உள்ள பவர். அப்படி சொல்லலாமா பிரதர் பிலிப்? எஸ் பிரதர். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். பென்டகன் செய்ய முடியாததை தேவனுடைய வார்த்தை செய்தது ஒன்று சொல்லுங்க. எல்லாருமே திங்க் பண்ணுங்க. நான் எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க பதில் சொல்றதை விட எல்லாரும் யோசிக்கணும். அதாவது நாம என்ன சொல்றோம்? அகில உலகிலும் சக்தி வாய்ந்தது தேவனுடைய வார்த்தை என்று சொல்லுகிறோம். அதற்கு ஈடாக பென்டகன் சக்தி உலகத்துல பெரிய சக்தி என்று மாமிச உலகம் நம்புகிறது. ஆனால் அந்த சக்தியை விட தேவனுடைய வார்த்தை சக்தி வாய்ந்தது. சிலர் சொல்லுங்க, எல்லாரும் அப்புறம் சொல்லுங்க பிலிப். பூமியை உண்டாக்குற வார்த்தையினால். ஆமென், வெரி குட். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தது தேவனுடைய வார்த்தை. வேற எக்ஸாம்பிள்? அதாவது பென்டகன் செய்ய முடியாததை
வார்த்தையினாலே செய்யப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு பாருங்களேன். தேவ தேவ ஆ, சமாதானத்தை நாங்கள் கூறும்போது ஓகே. ஓகே. இல்ல இன்னும் பாருங்க, அது நல்ல உதாரணம் தான். பாருங்க, இப்போ பென்டகன் சக்தியாலே செங்கடலை ரெண்டா பிளக்க முடியாது, சரிங்களா? ஆனா இவன் சொல்றான், இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண்பதில்லை. புரிஞ்சு போச்சு பாருங்க. அதுல ஒரு வசனம் சொல்லுகிறது, அந்த செங்கடலுக்குள்ளாக பார்வோனுடைய கடைசி போர் வீரனும் அழிக்கப்பட்டான். அப்படி ஒரு வார்த்தை ரெக்கார்ட் பண்ணுது பாருங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையில் உள்ள அதிசயமான சக்தியை நாம் ஒரு 10 நாட்கள் படிக்க போகிறோம். ஆமா, நம்முடைய வாழ்க்கை தலைநேராக மாற்றுவது மாத்திரமல்ல, அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக மாறிவிடுவீர்கள். 2வது கேள்வி போலாம் சிஸ்டர். எது இல்லாமல் எது செயல்படும்? எஸ் சிஸ்டர் லிதியா ஸ்டீஃபன். ஜெபம் இல்லாமல் விசுவாசம் செயல்படும். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆமா, பாருங்க, பேஜ் 9ல 2nd or 3rd பேராகிராஃப் நேசிக்கலாம். விசுவாசம் இன்றி ஜெபம் செயல்படாது, ஜெபம் இன்றி விசுவாசம் செயல்படும். இதுக்கு வேதம் முழுவதும் 100 உதாரணம் இருக்கு. செங்கடலுக்கு முன்பதாக ஜெபிக்கவில்லை, சூரியனுக்கு முன்பதாக ஜெபிக்கவில்லை, ஆனால் விசுவாசம் செயல்பட்டது, இல்லையா? கானா ஒரு கல்யாண வீட்டுல விசுவாசம் வேலை செய்தது, ஜெபம் அல்ல. இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் எப்பொழுதும் நம்முடைய தேவனோடு கனெக்ஷன்ல தான் இருக்கிறோம் பாருங்க. அந்த கனெக்ஷன் தான் பிரேயர், அந்த ஃபெலோஷிப். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மாறி இருப்பீர்கள். எதுல? முன்னால விட அவருடைய பிரசன்னத்தை இப்பொழுது அதிகமாக நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க, இல்லையா? அடிக்கடி உங்களுக்கு தேவனை பற்றிய ஞாபகம் வரும். ஏனென்றால் நம்ம வார்த்தையை தியானித்து கொண்டே இருக்கிறதுனால. அப்போ இப்போ நம்ம சத்தியத்தை சரியாக அறிகிறதுனால அந்த உறவுலே தான் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டது அறிந்து கொண்டது மாத்திரமல்ல, நம்முடைய நாவிலே வல்லமை இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொண்டுள்ளோம், இல்லையா? அது கர்த்தராலே உண்டாயிற்று. அநேகருக்கு கிடைக்காத பாக்கியம் பாருங்க. ஜெபம் தேவையா? கண்டிப்பாக தேவை. ஆனால் ஜெபம் என்றால் என்ன என்பதை அறிந்து நாம ஜெபிக்க வேண்டும். மற்றபடி ஒரு தேவைக்காக, அல்லது இப்படி எடுத்துக்கொள்வோம், திடீரென்று ஒரு தேவை ஏற்பட்டு, இல்லையா? திடீரென ஒரு தேவை யாருக்கு ஏற்பட்டது? மோசேக்கே ஏற்பட்டது. என்ன வேணும்? பார்வோனுடைய கைக்கு தப்பு வைக்க வேண்டும், ஒரு சடன் நீடு. அப்பொழுது எல்லாரும் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கவில்லை, இல்லையா? ஆமா, எதிரிகளை முறியடிக்கிற நேரம் நம்ம யோசுவாவுக்கு வெளிச்சம் வேணும். உடனே எல்லா இஸ்ரவேலர்களையும் ஜெபிக்கும்படியாக சொல்லவில்லை. ஓகே, கர்த்தர் நல்லவர். அப்போ விசுவாசம் இன்றி ஜெபம் செயல்படாது. முக்கியமான ஒரு ட்ரூத் பாருங்களேன். உங்கள் ஜெபத்துக்கு இதுவரைக்கும் ஏன் பதில் கிடைக்கவில்லை என்றால், உங்கள் ஜெபத்திற்கு ஏன் இதுவரைக்கும் பதில் கிடைக்கவில்லை என்றால் அதிலே விசுவாசம் இல்லை. வேற எந்த காரணமும் கிடையாது. ஆமா, எந்த காரணமும் கிடையாதா? வேற எந்த காரணமும் கிடையாது. வெரி குட். அடுத்த கொஸ்டின் போலாம், 3வது கேள்வி போலாம். பவுலுடைய இருதயம் உறுதியாக இருந்ததினால் என்ன பேசினான்? தாவீது என்ன பேசினான்? எஸ் சிஸ்டர் கிரேஸ். பவுல் என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. தாவீது இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன்னு சொல்லி கோலியாத்துக்கு சொல்லி சேனைகளின் கர்த்தராலே நான் இன்றைய நாளில அந்த திடமாய் சொன்னேன். வெரி குட். ரொம்ப முக்கியம் பாருங்க. பேஜ் 5க்கு வாங்களேன். பேஜ் 5.
2வது பேராகிராஃப்ல இருந்து வாசிக்கட்டுமா? ஆகவேதான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் கூறுகிறார். ஆகவே அதாவது எதனால? முதல் பேராகிராஃப் பாருங்களேன், பேஜ் 5, ஃபர்ஸ்ட் சாப்டர், ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். உம்முடைய இருதயத்தில் கருவாகி, அதாவது நம்முடைய இருதயத்திலே கருவாகி, நாவால் உருப்பெற்று வாயால் பேசப்படும் தேவனுடைய வார்த்தையானது உம்மில் உள்ள தேவனுடைய திறனை வெளியாக்கும் ஆவிக்குரிய ஒரு பெரிய சக்தியா இருக்கிறது. அப்போ பவுலுக்குள்ள அது வேலை செய்து கொண்டே இருந்தது. ஆகவேதான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் கூறுகிறார். பவுலின் இருதயம் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டது. இவ்வாறு அவரை சொல்ல வைத்தது பவுலுடைய திறமை அல்ல, ஆனால் வசனத்தால் அவருக்குள் உருவாக்கப்பட்ட தேவனுடைய திறமையாகும். இதய திரட்சியன் என்று அவரது வாய் பேசிற்று. அதை திரும்ப வாசிக்கிறேன். இவ்வாறு அவரை சொல்ல வைத்தது பவுலுடைய ஸ்கில்லோ பவுலுடைய எஃபிஷியன்சியோ அல்ல, ஆனா வசனத்தால் அவருக்குள் உருவாக்கப்பட்ட தேவனுடைய திறமையாகும். வேதத்துல பாருங்க, அதிகமான வெளிப்பாடுகளை பெற்றிருந்தது யாரு வேதத்துல? அப்போஸ்தலர் பால். பால். எத்தனை புஸ்தகத்தை எழுதுற அளவுக்கு ரெவலேஷன் நாலேஜ் இருந்தது? 12 புக்ஸ் வைங்களேன். புதிய ஏற்பாட்டுல 12 புஸ்தகங்கள். ஒருவேளை எபிரேயர் புஸ்தகமும் அவன் தான் எழுதியிருந்தா 13 புஸ்தகம். எல்லாமே ரெவலேஷன் நாலேஜ் பாருங்க. அப்போ மற்ற சீஷர்களுக்கு இல்லாத அளவுக்கு இவனுக்கு அந்த நாலேஜ் இருக்க காரணம் என்ன? தேவனுடைய வெளிப்பாடு அவருக்கு கிடைச்சது தானே ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல. ஆமா, அது எதனால அவனுக்கு கிடைச்சது? ஏற்கனவே பாருங்க, 12 சீஷர்களை விட இவனுக்கு அதிகமான வெளிப்பாடு வர்றது காரணம், ஏற்கனவே அவனுக்கு ஃபவுண்டேஷன் இருந்தது. என்ன ஃபவுண்டேஷன்? கமாலியனின் பாதத்துல அவன் கற்றிருந்தவன். மற்ற யாருமே பள்ளிக்கூடத்துக்கே போகல, பள்ளிக்கூடமே இல்லைன்னு வைங்களேன். ஆனா இவன் கமாலியனின் பாதத்துல இருந்து பழைய ஏற்பாடை கற்றிருந்தான். ஆனா அது ஒரு ரெவலேஷனா வரல, வெளிப்பாடா வரல. நேற்றைய தினத்துல மலேசியாவில இருந்து ஒரு சகோதரி கூப்பிட்டாங்க பாருங்களேன். அவங்க ரொம்ப பைபிள் லவரா இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, நான் 30 வருஷம் விசுவாசி, ஆனா இப்போ உங்க செய்தியை ஒரு 15 நாளா கேட்கிறேன். இப்போ நான் வேதத்தை படிச்சா எனக்கு வேற மாதிரி புரியுது, ஆனா இதுவரைக்கும் புரியல. 30 ஆண்டுகள் புரியாததெல்லாம் இப்போ புரியுதுங்கிறார். அப்போ அதே போல பவுல் கமாலியலின் பாதத்திலே வேதத்தை கற்றிருந்தாலும் தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது வேற லெவல்ல புரியுது. பாருங்க, வேதத்துல தேவன் பொதுவாக பெரிய பெரிய தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்ற தம்முடைய ஜனங்களிலிருந்து ஒரு சின்ன கூட்டத்தை எழுப்பும் போது, அல்லது சீஷர்களை அனுப்பும் போது, அல்லது ஊழியர்களை அழைக்கும் போது, நம்ம ஏற்கனவே படிச்சோம்னு நினைக்கிறேன், ஒரு விதமான வைத்தியம் பண்றாரு. அது என்ன வைத்தியம்? அதிர்ச்சி வைத்தியம். அதிர்ச்சி வைத்தியம். யாருக்கெல்லாம் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாரு? சவுலுக்கு. பவுலுக்கு கொடுத்தாரு. பழைய ஏற்பாட்டுல இவரை யாரு? நம்ம மோசேக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாரு. எப்படி அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க, அதாவது இந்த மைண்ட் செட்டை மாத்துறாரு பாருங்களேன். அவருக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அதுக்கு நேரம் இல்லை. என்ன செய்யறாரு? கையில உள்ள கோலை கீழே போட்டா அது பாம்பாக மாறிடுது. வாளை பிடித்தால் திரும்பவும் கோலாகி விடுகிறது. மடியில கையை போட்டால் குஷ்டரோகம் ஆயிருது. மடியிலிருந்து வெளியே எடுத்தா எவ்வளவு பெரிய ஷாக் ட்ரீட்மெண்ட் பாருங்க. அதே போலதான் பவுலுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? கண்களை குருடாக்கிறாரு. அதை விட பெரிய அதிர்ச்சி கண்ணை திறந்தது இல்ல. யோசித்து பாருங்க, அந்த ஒரு சில நாட்கள்ல அவனுக்கு பயங்கரமான பயம் வந்து அவனை பிடிச்சிருக்கிறோம். திகில் பிடிச்சிருக்கு. ஐயோ போச்சு, அவ்வளவுதான், கண்ணே போயிடுச்சு, அப்படிதான் நினைச்சிருப்பான். ஆண்டவர் வந்து திறப்பாரு நினைச்சே இருக்க மாட்டான். 3ஆவது நாள் பார்த்தா கண்ணை திறந்துடுறாரு. அவ்வளவுதான், மைண்ட் செட் தலையை நேராயிடுச்சு. பேதுருவுக்கு என்ன அதிர்ச்சி வைத்தியம் பண்ணாரு?
சிறைச்சாலை குட்டிகள். நிரம்ப நிரம்ப மீன்களை வலைக்குள்ள அவனை அழைக்கும் போது என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாருன்னா, அவன் அத்தனை வருஷம் பிடித்த மீன்களை விட ஒரே ராத்திரியில வலை கிழியத்தக்கதாக 2 படகுகள் நிரம்பத்தக்கதாக பிரமிக்கத்தக்கதாக இந்த வார்த்தைலாம் அதுல இருக்குது இல்லையா? அப்போ அந்த பவுலுக்கு அவன் கற்றிருந்த கமாலியலின் பாதத்திலிருந்து கற்றுக்கொண்டிருந்த பாடங்கள் எல்லாம் எப்படிதான் இருந்தது? வார்த்தையாக தான் இருந்தது. இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்த உடனே அவனுடைய மனக்கண்கள் திறந்துட்டான. ஓ, இது சம்திங் அன்யூஷுவல், சம்திங் பியாண்ட் ஹியூமன் கெப்பாசிட்டி, மனித சக்தியினால இதெல்லாம் செய்ய முடியாது. இதெல்லாம் அவனுக்கு அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட்ல மனக்கண்கள் திறந்து விட்டன. ஆகவே தான் அவன் ஸ்ட்ராங்கா அடிக்கிறான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய அவனுக்கு பலர் உண்டு. இதய திரட்சின்னு ஒரு நல்ல வார்த்தை போடுறல. அப்ப இதயம் எதனாலே திரட்சி அடைய வேண்டும் என்றால் அவரை அறிகிற அறிவு. அந்த அறிவு எதிலிருந்து வருகிறது என்றால் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. கர்த்தர் நல்லவர். 4வது கொஸ்டினுக்கு நம்ம போயிடலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஜெபத்திலே நாம் சொல்லக்கூடாத 4 எழுதுக ஏன்? யாரு சொல்லணும்? பேம் அமரதேவாவா? லிதியா சிஸ்டர் சொல்லுங்க. பேம் சிஸ்டர் சொல்லுங்க. ஜெபத்திலே நாம் சொல்லக்கூடாதவை 4 எழுதுக. ஒன்று, எங்கட ஜெபத்துல பதிலை கூறாமலுக்கு பிரச்சனையை சொல்லுவது. ஓகே. மற்றது சாத்தானின் திறமையை சாத்தானுக்குள்ள திறமையை நாங்க விசுவாசிக்கிறதை அறிக்கையிடுகிறது. ஓகே. மற்றது ஜெபத்தில் பிரயோசனம் இல்லையென்று சாத்தான் எங்களுக்கு சொல்ல நினைக்கிறத நாங்க உறுதிப்படுத்துறது. வெரி குட். மற்றது தேவனுடைய வார்த்தையை மறுதளிப்பது. விசுவாச பரவாயில்ல. அள்ளிவிட்டு ஓகே, நீங்க இதுக்கு 7 மார்க்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, யாரு கரெக்டா எழுதியிருக்கீங்க? இதுல இருக்கிறத அப்படி சொன்னா போதும். சிஸ்டர் ஒரு 3 ஆன்சர் சொல்லிட்டீங்க, 3 4 சொல்லிட்டீங்க. ஓகே, வேற யார் சொல்றீங்க? மறுதளிக்கிறது. அதில் பயன் இல்லை என்று சொல்றது, போர்க்கழித்து விட்டான் என்று சொல்றது, கர்த்தாவே மோசமாகி கொண்டே போகிறது. ஓகே, வெரி குட். நான் வாசிக்கிறேன் பாருங்க, கரெக்ட் தான். பேஜ் 6ல எடுத்துக்கிடுங்க, 6வது பக்கத்துல. ஆகவே கடைசி பேராகிராஃப். ஆகவே நாம் ஜெபிக்கும் வார்த்தைகள் கூட ஜாக்கிரதையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சரியாக சொல்லப்பட வேண்டும். நாம் அடிக்கடி ஆண்டவரே நான் ஜெபம் செய்தேன், அதில் பலன் இல்லை, அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடாது. இரண்டாவது சாத்தான் என்னை தோற்கடித்து விட்டான் என்று சொல்லக்கூடாது. அடுத்து பாருங்க, ஆனால் வசனம் நீங்கள் ஜெபிக்கும் போது எவைகளை நீங்கள் விரும்புகிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று விசுவாசியுங்கள் என்று கூறுகிறது. நீ விரும்புவது தோல்வி அல்ல, ஆகவே அப்படி ஜெபிக்காதே, சொல்லாதே. இப்போது நீ ஜெபிப்பதற்கு தேர்ந்தெடுத்த வார்த்தைகளே எப்படி உனக்கு எதிராக வேலை செய்கிறது என்று பார். மூன்றாவது என்ன சொல்லக்கூடாது? கர்த்தாவே எனது பிரச்சனை வர வர மோசமாகி கொண்டே வருகிறது என்று நம்ம சொல்லக்கூடாது. அப்படி தொடர்ந்து வாசிப்போம். 7வது பேஜ்ல 2nd பேராகிராஃப். இப்போது இந்த ஜெபத்தை தேவனுடைய வார்த்தையுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம். முதலாவது, உனது பிரச்சனையைத்தான் ஜெபித்தாய், பதிலுக்காக அல்ல. நீ விரும்புகிறதை கேள் என்றுதான் வசனம் சொல்லுகிறது. நீ பதிலை வாஞ்சித்தாய். இரண்டாவது, சாத்தானின் திறமையில் உனக்குள் விசுவாசத்தை சொன்னாய். அதைவிட மோசம் என்னவென்றால், 4வது நாம சொல்லக்கூடாது என்னன்னா, ஜெபத்தினால் பிரயோஜனம் இல்லை, நிலைமை மோசமாகிறது அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி தொடர்ந்து வாசித்துருவோம். என்று பிசாசின் வார்த்தைகளை உறுதியாக்கி விட்டாய், நீ தரிசித்து நடக்கிறாய், விசுவாசத்தினால் அல்ல, தேவனுடைய வார்த்தையை மறுதளித்து விட்டாய். அறிவில்லாமையால் நீ இவ்வாறு செய்து விட்டாய். என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரம் ஆகிறார்கள் என்று ஓசியா சொல்லுகிறது. அறிவின்மை மக்களை அழிவுக்குள்ளாக்கி
தேவையற்ற இழப்பை அனுபவிக்க செய்கிறது. எத்தனை சதவீத மக்கள் இப்படி சொல்லக்கூடாதவற்றை சொல்லுகிறார்கள்? வனாந்தரத்துல 99.999% பாருங்க. நேற்று அந்த சகோதரி மலேசியாவில இருந்து அப்படிதான் சொன்னாங்க. பிரதர் 30 வருஷம் எனக்கு சுத்தமா வேஸ்டா போச்சு பிரதர், எவ்வளவு தவறாக நான் ஜபித்திருக்கிறேன். இல்ல, ரொம்ப முக்கியமான ட்ரூத் பாருங்க. ஸோ முற்றிலுமாக நம்ம மனம் திரும்பிடுவோம். ஏன் இவ்வளவு நாள் நம்ம இப்போ 5 பாடங்கள் முடிச்சிருக்கிறோம் இல்லையா? 50 வகுப்பு அட்டன் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நம்ம ஜாஸ் வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜில் அட்டன் பண்ண பிறகும் நீங்கள் ஜபத்திலே தவறான வார்த்தைகளை பேசிடவே கூடாது. அது எவ்வளவோ காலதாமதம் ஆனாலும் சரி, இது மட்டும்தான் வேலை செய்யும். ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளவு டிலே ஆகுது? என் பிள்ளைக்கு 40 வயசு ஆயிட்டு இன்னும் திருமணம் நடக்கலையே, நான் 20 வருஷமா ஜெபிக்கிறேன்னு இதுவும் அதான் பிசாசுக்கு தான் கதவை திறக்கும். உங்கள் நீங்க சோர்வுலே இருக்கக்கூடாது. நம்பர் 1. ஒருவேளை சோர்வாக இருந்தாலும் எதிர்மறையான வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது. சரிங்களா? கண்டிப்பா நீங்க எல்லாரும் நிறைய காரியங்கள்ல முன்னேறி இருக்கீங்க என்பது எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனப்படுகின்றன. யூடியூப்ல இணைந்திருக்கிறவர்கள் உங்களை நான் மனதில் வைத்துதான் சொல்கிறேன். தொடர்ந்து இந்த ஜாஸ் வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ் வகுப்புல வாருங்க. வாரத்துக்கு ஒரு முறை வகுப்பு. சரிங்களா? ஆமா, நீங்க ஜெயா சிஸ்டரையோ லிதியா சிஸ்டரையோ கான்டாக்ட் பண்ணுங்க. புதிய வகுப்பு ஆரம்பித்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கை எல்லாமே தலை நேராகிவிடும். ஏன்னா கலையை எடுத்துருவோம். எது கலை? செபத்திலே அவிசுவாசத்தை பேசுவது ஆபத்தானது. இஸ்ரவேலர்கள்ல 99.99% அவள் தோல்விக்கு காரணமே அவருடைய வாயின் வார்த்தைகள் தான். என்ன சொன்னாங்க? நாம் அவர்களுக்கு இரையாயிருவோம். அப்புறம் என்ன சொன்னாங்க? நாம் வெட்டுக்கிளியா இருக்கிறோம், அவர்கள் ராட்சதர்களா இருக்கிறார்கள். இன்னைக்கு சபையில என்ன யோசிக்கிறாங்க? நம்ம கஷ்டத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிடணும் இல்ல? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்முடைய நாவிலே பிரமிக்கத்தக்க ஆற்றலை வைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையிலே அதே போல பிரமிக்கத்தக்க ஆற்றல், சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. தேவனுடைய வார்த்தையை நம்மளை நாவிலே வைத்து இருதயத்தில் அழகா எழுதுறாரு. அது அப்புறம் பார்ப்போம், நமக்கு டீட்டெயிலா போகலாம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் சிஸ்டர். 5வது கேள்வி. எஸ், ஆவிக்குரிய பெரிய சக்தி எது? ஏன்? எஸ் பிரதர் பிலிப். Words governed by the spiritual force, which is the word of God, become a spiritual force. The spiritual word is controlled by the word of God. Oh yes, spiritual world is controlled by the word of God. ஆவிக்குரிய பெரிய சக்தி இது. நம்ம இந்த முதல் பாடத்துல 1வது பேராகிராஃப் பாருங்களேன். உம்முடைய இருதயத்தில் கருவாகி நாவால் உருப்பெற்று வாயால் பேசப்படும் தேவனுடைய வார்த்தையானது உம்மில் உள்ள தேவனுடைய திறனை வெளியாக்கும் ஆவிக்குரிய ஒரு பெரும் சக்தி. தேவனுடைய திறனை வெளியாக்கும் ஆவிக்குரிய ஒரு பெரிய சக்தி இல்லையா? அதை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப நீங்க அந்த ஒரு பேராகிராஃபா ஒரு மாசம் தியானிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல என்ன எழுதுறாரு? எதுல கருவாகணும்? தேவனுடைய வார்த்தை இருதயத்துல என்னவாக மாற வேண்டும்? கருவாக உருப்பெற வேண்டும். பேசப்படும் தேவனுடைய வாயால் பேசப்படும் தேவனுடைய வார்த்தையானது நம்மிடத்திலே உள்ள தேவனுடைய திறனை வெளியாக்கும் ஆவிக்குரிய ஒரு பெரிய சக்தியாகிறது. பாருங்க, இந்த தேவனுடைய அந்த திறன் எங்கதான் இருக்கு? மறுபடி பிறந்த நமக்குள்ள இருக்கிறது. அது மறுபடி பிறந்த ஆண்டே வந்து விட்டது. அது ஜோயே, அந்த ஜோயே லைஃப், ஜோயே பிளஸ்ஸிங் நமக்குள்ள வந்துட்டு அது எப்பொழுது மாம்சமாகும், எப்பொழுது வெளிப்படும், எப்பொழுது நமக்கு அது ஆசீர்வாதமாக மாறுகிறது என்றால் உம்முடைய இருதயத்திலே கருவாகி நாவால் உருப்பெற்று வாயால் பேசப்படும் பொழுது.
இல்ல, நம்ம கம்ப்ளீட் மாடல் இயேசு கிறிஸ்து. எந்த நீடுக்கும் இந்த ஒன்றை தான் செய்தார், வேற எதையுமே செய்யல. ஒரு மரித்தோரை உயிரோடு எழுப்ப வேண்டுமா, இதைத்தான் செய்தார். 5000 புருஷர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டுமா, இதைத்தான் செய்தார். காற்றையும் கடலையும் அடக்க வேண்டுமா, இதைத்தான் செய்தார். அப்போ பாத்தீங்கன்னா சர்ச்சில் சபைகள்ல பாதி பிரசங்கம் இதை பற்றி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லையா? கரெக்டா இல்லையா? அவர்களுக்குள்ளே தேவன் நிறைத்து வைத்திருக்கிற அந்த அதிசயமான ஆசீர்வாதங்களையும் ஆச்சரியமான வல்லமையை குறித்த அறிவு கொடுத்துக்கிட்டே இருந்தா போதுமே, மற்றெல்லாம் தன்னால் அவங்களே எழுதி பிரகாசிச்சிருவாங்க. பாருங்க, இதானே நடந்தது. எங்க நடந்தது? யோசுவா காலத்துல. வேற யாரு? எல்லாருடைய வாழ்க்கையில இதான எலிசா இதானே நடந்துட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து 3 வருஷத்துல இதைத்தானே ஆப்ரேட் பண்ணி காமிச்சார்ல. அப்போ தேவனுடைய திறன் எப்பொழுது அதாவது நமக்குள்ளே இருக்கிற, பாருங்க, பென்னிஹின்ன எடுத்துடுங்களேன், கேத்தரின் குல்மான் எடுத்துடுங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அதிசயமான ஆற்றலை குறித்த அறிவு முதலாவது வந்தது. 2வது என்ன அறிவு வந்ததுன்னா, அதாவது என்னுடைய நாவில இருக்கிற ஆச்சரியமான ஆற்றல். 3 சொல்லலாம் பாருங்களேன். முதல்ல 3 அறிந்து கொள்ளுவோம். நீங்க நோட்ஸ் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்ல உங்களுக்குள்ளே தேவன் ஏற்கனவே நிரப்பி வைத்திருக்கிற அந்த ஜீவ தண்ணீர் ஆகிய அதிசயமான ஆசீர்வாதம், அதிசயமான வல்லமையை குறித்த நாலேஜ். 2வது தேவனுடைய வார்த்தையிலே தேவன் வைத்திருக்கிற அதிசயமான ஆசீர்வாதங்கள், அதிசயமான வல்லமை. 3வது நம்முடைய நாவிலே தேவன் தந்திருக்கிற அதிசயமான ஆசீர்வாதங்கள், அதிசயமான வல்லமை. கர்த்தருக்கு நன்றி. பாருங்க, ஒரு வார்த்தை ஒரு மாதிரி ஷேப் ஆயிட்டுல, இதை வச்சு ஒரு செய்தியை வெளியிட்டுலாம். பிரமிக்கத்தக்க வல்லமையினால், பிரமிக்கத்தக்க ஆசீர்வாதங்களினால் தேவன் நம்ம நிறைச்சிட்டாரு இல்ல. 7:38 அதான் சொல்றாரு, நீங்க பேசினா போதும் ஜீவ தண்ணீர் பாய்ந்து வரும். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதை வாசிங்க. 7:38 யோவான் 7:38 பாருங்களேன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன், இப்ப பாருங்க, நாம் தேவனிடத்துல விசுவாசமாய் இருக்கிறோம். எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அப்படி என்றால் என்ன பொருள்? நம்ம உள்ளத்திலிருந்து, அதாவது மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய, நம்மையும் வாழ வைக்கக்கூடிய ஜீவ தண்ணீர் 24/7 ஓடுறதுக்கு ரெடியா இருக்கு. இட் இஸ் ரெடி. எப்போ அந்த ஜீவ தண்ணீர் அல்லது அந்த ஆச்சரியமான ஆசீர்வாதங்கள், ஆச்சரியமான வல்லமை வெளிப்படும் என்றால், நம்முடைய நாவாலே அவைகளை பேசும் பொழுது. எத்தனை பேருடைய இருதயத்துல ஆவியானவர் பேசுகிறார் இல்ல? இப்ப இதுல நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, எவ்வளவு நாளையா பேசுறது? இல்ல, நியாயமான கேள்வி. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? எத்தனை பேர் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னும் தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா, நீங்க எப்போ ஒரு முறை சொல்லியிருப்பீங்க, அப்புறம் மறந்துருப்பீங்க. ஆனால் அது உங்க வாழ்க்கையில நிறைவேறி முடிந்து விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க நினைச்சிருப்பீங்க இந்த பிரச்சனை இன்னும் இருக்குதுன்ட்டு, ஆனா அந்த பிரச்சனை அங்கே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரிங்களா? ஆமா, ஒரு பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், உங்க பிள்ளைகளை குறித்த காரியமாக இருக்கலாம். திடீர்னு இதான் யோசிப்பீங்க, ஆமா இந்த இப்படி ஒரு பிரச்சனை இருந்ததே, இப்படி இல்லையே அப்படின்னு யோசிப்பீங்க. உதாரணத்துக்கு சொல்றேன்னா, நம்முடைய மூளை அறிவின்படி தேவன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற தேவன் அல்ல. எப்படி சொல்லலாம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்க. முதலாவது, நீங்க ஃபைனான்சியல் ப்ராப்ளத்துல இருக்கீங்க, கடன்ல இருக்கிறீங்க, வைங்க, எத்தனையோ டாலர்ல கடன்ல இருக்கீங்க. முதலாவது எது தீரும்? கடன் தீருவதற்கு முன்பதாக கடன் தீருவதற்கு முன்பதாக கடன் பிரச்சனை தீர்ந்துடும். கடன்னால உங்களுக்கு 2 பிரச்சனை என்னது? ஒண்ணு, மனதுல பயம். 2வது,
அவர்கள் கொடுக்கிற நெருக்கடி. முதலாவது இதுதான், மனநிலையில ஒரு தைரியம் வரும். இரண்டாவது, மற்றவர்கள் கொடுக்கிற நெருக்கடி தானாகவே குறைந்து விடும். அப்பொழுது நீங்க என்ன நினைக்க வேண்டும் என்றால், தேவன் என்னை முற்றிலுமாக இந்த இக்கட்டிலிருந்து வெளியாக்கி விட்டார் அப்படின்னு நீங்க வெற்றியை பேசுங்க, விடுதலையை பேசுங்க. எந்த வழி என்று சொல்லி உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்க வேதமங்கும் தேடி வாசிங்க. பிரச்சனைகள் எழுந்த பொழுது தேவனுடைய வழிகள் எதுவுமே மனுஷ அறிவுக்கு எட்டுகிறதாக இல்லை. ரைட்? பிரச்சனை எப்படி தீருகிறது? மனுஷ அறிவுக்கு எட்டாது. செங்கடலுக்கு முன்பதாக தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வெற்றி கொடுக்க வேண்டும். கடலுக்குள்ளே ஒரு சாலை அமையும் என்று எந்த மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றி இருக்காது, மோசேயுடைய இருதயத்திலே தோன்றி இருக்காது. எப்படி தீரும் என்று கேள்விக்கு நீங்க போகவே கூடாது. ஐசியூல இருக்கிறாங்க. எஸ் சிஸ்டர், ஒரு சொல்லுங்க. சின்ன சாட்சி. சொல்லுங்க. ஒரு 8 மாதத்துக்கு முதல் கனடாவில இருந்து $33,000 மேல நான் கொடுக்கணும்னு அரசாங்கத்தால ஒரு லெட்டர் வந்தது 8 மாசத்துக்கு முதல். அப்ப அந்த லெட்டரை பார்த்த உடனே முதல்ல குழப்பம் வர தூக்கி அதை போட்டுட்டு, நான் இந்த 33,000 கட்டுவதில்லை, இது எனக்குரியதல்ல என்று சொல்லி, அதோட இந்த கடன் என்னுடைய பிரச்சனை இல்ல, இது அவங்க என்னட்ட மன்னிப்பு கேட்கணும், நாங்கள் குப்பையா போட்டோம்னு சொல்லி 8 மாசமா இப்ப நீங்க சொல்லி தந்தத படிச்சு அதுல நாங்க கற்றுக்கொண்டதுல இளைப்பாறுதல் வந்தது. யாரோட பேசும்போதும் நான் கட்ட மாட்டேன், இந்த 33 நான் கட்ட மாட்டேன், தேவ சமாதானம். அது அப்படியே இருக்க போன கிழமைதான் அதுக்குரிய பதில் லெட்டர் வந்தது. என்னன்னா, நீங்க அரைவாசி காசு கட்டணும் 13,000 என்று போட்டு, அதுக்கு பிறகு லெட்டர்ல வந்திருக்கு, இது எங்களுடைய தவறான ஒரு பார்வையா போயிட்டு, எங்களாலதான் இது பிழைச்சிட்டு அப்பாலஜைஸ் பண்ணி இந்த 33,000 தள்ளுபடி ஆக்கிட்டாங்க. கத்தடியாம அப்போ முதலாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை தீர்ந்ததுன்னா, மனதுல உள்ள பயம் தீர்ந்தது. இரண்டாவது சூழ்நிலை தலை நேராக மாறிட்டு. சமீபத்துல நம்முடைய சர்ச்சுக்கு வருகிற ஒரு ரிட்டையர்டு ரிசர்வ் பேங்க் ஆபீசர் சொன்னார். அவர் சில மாதங்களாகத்தான் வருகிறார் பாருங்க. அவர் சொல்றார், அவருக்கு 39 lakhs இந்தியன் ருபீஸ் இதோட ஜிஎஸ்டி டாக்ஸ் ஆபீஸ்ல நோட்டீஸ் வந்திருக்கு. இவர் நம்முடைய வகுப்பை இன்ட்ரெஸ்டா ரொம்ப கவனிப்பாரு. சரியா? ஒரு நாள் ஆபீஸ் போறாரு, பிரச்சனையை சொல்றாங்க. ஆனா இவருக்கு தெரியுது இதுல நம்ம தான் ஜெயிப்போம்னு சொல்லி. பார்த்தா ஒரு நாள்ல பிரதர் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க பாருங்க. இதுல இன்னொரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சில வேளைகளில நம்ம பக்கம்தான் தவறு இருந்தாலும் தேவன் அதை நமக்கு சாதகமாக மாற்றுவார். எந்த வசனம் சொல்லுகிறது? யோபுல இருக்குது. யோபுல இருக்கு. குற்றவாளியை கூட நான் விடுவிப்பேங்கிறார். ஆமா 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 ஆமா. நீங்க அதுக்காக யாருக்காக கொடுத்துருந்தீங்கன்னா உங்க பணம் இழக்க மாட்டீங்க. அதையும் நீங்க விசுவாசிங்க. சரிங்களா? ஆமா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆவியானவர் எல்லாருடைய இருதயத்திலையும் கிரியை செய்கிறாரு. ஆமா. இப்ப நீங்க இருக்கிற பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது எல்கேஜி யூகேஜி, எது ஹையர் ஸ்டடீஸ், அநேக ஏழைகளுக்கு நீங்க கொடுக்கணும். எது கல்லூரி, எது காலேஜ் படிப்பு, தேசங்களுக்கு கொடுக்கணும். சரிங்களா? இதுக்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்கு உள்ளே வைத்துட்டு தான் அந்த வார்த்தை நமக்குள்ள கருவாகி நம்முடைய நாவாலே பேசவில்லை என்றால் அது மேனிஃபெஸ்ட் ஆகிறது இல்லை. சரிங்களா? பேசுகிறது. அவர் ரட்சிக்கப்படுறது கூட எப்படி? நாவாலே அறிக்கையிடணும், நாவினால பேசணும். ஆமா, இருதயத்துல விசுவாசித்து நாவாலே பேச வேண்டும்.
இப்படித்தான் எழுதியிருக்கு. நானோ கடன் வாங்குவதில்லை, அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பேன், இப்படித்தான் எழுதியிருக்குங்கிற வார்த்தை இருதயத்துல கருவாக வேண்டும். அதை குறைக்காதீங்க. தேசங்களை விடுங்க, கொஞ்சம் ஏழைக்காவது நான் உதவி செய்யணும் அப்படி நினைக்காதீர்கள். நான் தேசங்களுக்கு கடன் கொடுக்கணும். ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிறது போல ஆவியானவர் எனக்கும் சேர்த்து கற்றுக் கொடுக்காரு பாருங்க. கர்த்தர் நல்லவர். தேவன் நம்மை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போகிறது, பொருளாதார ரீதியிலும். நாம் அடுத்த கேள்விக்கு போகலாம். தேங்க்யூ சிஸ்டர், நல்ல டெஸ்ட் பண்ணி சொன்னீங்க. வெரி குட். நாம் பேசும் வார்த்தையில் விசுவாசத்தை உண்டு பண்ணுவது எது? வெரி குட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யார் சொல்லணும்? எஸ், மகேஸ்வரி சிஸ்டர். விசுவாச வார்த்தைகளை பேசணும். தேவனுடைய வார்த்தையில விசுவாச வார்த்தைகளை தான் பேசலாம். ஓகே, அந்த வார்த்தை எங்க இருக்கணும்? இருதயத்துல இருந்து வர வேணும். இருதயத்துல, இருதயத்துல. ரைட். பாருங்கள், பேஜ் 8, 8வது பக்கத்துல லாஸ்ட் பாட்டம் மோஸ்ட் பேராகிராஃப் மிடில் பாருங்க. உன் இருதயத்தில் நிலைத்திருக்கும் வார்த்தையே உனது வாயின் வார்த்தைகளில் விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறது. கேள்வி என்ன? நாம் பேசும் வார்த்தையில் விசுவாசத்தை உண்டு பண்ணுவது எது என்றால் உன் இருதயத்துல நிலைத்திருக்கிற வார்த்தை. அதனால்தான் நான் சுமாரா பாருங்க, ரொம்ப இல்ல, ஒரு 25 வசனம் தான் ஞாபகம் வச்சிருப்பேன். அது இருதயத்துல வந்துட்டு. இப்ப உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்றேன் பாருங்க, நம்ம தேசங்களுக்கு கடன் கொடுக்கணும். ஏன் இருதயத்துல அது என்ன ஆயிற்று? மாம்சம் ஆயிற்று. அதுக்கு மீன்ஸ் என்ன? இப்போ நம்ம ஸ்ரீலங்காவுக்கு 1000 கோடி கொடுக்கணும் வைங்களேன், 1000 கனடியன் டாலர் கொடுக்கணும். அதுக்கு என்ன மீன்ஸ்? அதாவது அது எப்படி நம்ம அந்த 1000 கோடியை பெற்று 1000 கோடி டாலரை பெற்றுக்கொள்வோம்? யோசிங்க. விசுவாசத்துல. அது எப்படி நமக்கு வரும்? நேச்சுரலா வருமா, சூப்பர் நேச்சுரலா வருமா? சூப்பர் நேச்சுரலா. சூப்பர் நேச்சுரலா தான் வரும். வேதத்துல எந்த ஒரு நீடுன்னு ஒரு இருந்தா அங்க சூப்பர் நேச்சுரல் தான் வந்திருக்கு. அப்போ எப்பொழுது அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய் என்கிற வார்த்தை இருதயத்துல மாம்சம் ஆகும் என்றால் இந்த சத்தியத்தெல்லாம் அறிஞ்சிருக்கணும். வனாந்தரத்துல 40 ஆண்டுகள் ஜனங்களுக்கு எத்தனை லட்சம் ஜனங்களுக்கு ஆகாரம் வேண்டும். நேச்சுரல் வேலை ஆண்டவர் கொடுக்கல, சூப்பர் நேச்சுரலா தான் கொடுத்தாரு. புருஷர்கள் மாத்திரம் 5000 பேரு, 25,000 ஜனங்கள் மொத்தம். நேச்சுரலா மல்டிப்ளை பண்ணல, சூப்பர் நேச்சுரலா தான் பண்ணாரு பாருங்க. அப்போ இந்த சத்தியங்களை எல்லாம் அறியும் பொழுது அந்த இருதயத்துல இந்த வார்த்தைகள் மாம்சமாகி மாறிவிடு. திரும்ப அந்த கேள்வி பதிலே வாசிக்கிறேன். நாம் பேசும் வார்த்தையில் விசுவாசத்தை உண்டு பண்ணுவது எது என்றால் ஏற்கனவே நம்முடைய இருதயத்துல நிலைத்திருக்கிற வார்த்தை. நான் ஒரு பவர் ரிலீஸ் பண்றேன். பொருளாதாரத்தை குறித்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வார்த்தைகளும் உங்க இருதயத்துல நிலைத்திருக்கும்படியாக. சரிங்களா? ஆமா. எதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தரித்திரரானார்? எங்களை ஐஸ்வர்யவான்களாக்க, நம்மை ஐஸ்வர்யவானாக்க, நம்மை ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் அலங்கரிக்கும்படியாக அவர் தரித்திரரானார். பிதாவே உமக்கு நன்றி அப்பா. என்னுடைய பிள்ளைகளுக்கு 2 கொரிந்தியர் 8:9 மாம்சமாக மாறுவதாக. உம்முடைய குமாரர் தரித்திரர் ஆனதுனால நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம் என்கிற வார்த்தை இருதயத்துல நிலைத்திருப்பதாக, அது மாம்சமாவதாக, கருவாவதாக, அநேக நற்கிரியைகளிலே பெருகுவதற்காக தேவரே எங்களை பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் நிறைத்து வைத்திருக்கிறீர் என்று எழுதியிருக்கிற வார்த்தை இதை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் கருவாக உரு பெறுவதாக. இயேசுவின் நாமத்தினால சாதாரண ஆசீர்வாதங்களுக்காக தேவன் எங்களை அழைக்கவில்லை ஆண்டவரே. உம்முடைய இருதய வாஞ்சை நாங்கள் நிறைவேற்ற எழும்புகிறோம். அநேக தேசங்களுக்கு கடன் கொடுத்து எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீரே தேவன் என்று வையகத்துக்கு பறைசாற்றும்படியாக இந்த வார்த்தையானது ஒவ்வொருடைய இருதயத்திலும் கருவாக உரு பெறுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நல்லவர் பாருங்க. இப்படி மிகப்பெரிய
காரியங்களை செய்வதற்கு தேவன் சிறந்தவர்களை எடுக்கிறாரா, பேதைகளை எடுக்கிறாரா? பேதைகள். குட் ஃபார் நத்திங் தான். பாருங்க, ஒருத்தருமே எஸ்கேப் ஆகவே முடியாதுங்க. எல்லா வசனமும் நமக்கு சாதகமா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரதர்? நீங்க யாருக்கோ பேசுறீங்க. நான்லாம் ரொம்ப சாதாரண ஆளு. பிரதர் நீங்க யாருக்கோ பேசுறீங்க, எனக்கு வாழ்க்கை முடிய போகுது, எல்லாமே கேன்சல்டு. இங்க இருக்கிற எல்லாருமே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுகிற காலம் வந்துட்டு, அமைதியா இதை உள்ள வச்சுக்கிடுங்க, இருதயத்துக்குள்ள இருக்கட்டும். எனக்கா இத்தனை கிருபை இல்ல, நம்மைத்தான் நம்பி இருக்கிறார் பிரியமானவர்கள். பரலோகத்தின் ஆங்கிள் பாத்தீங்கன்னா, பரலோக பார்வை எப்படி இருக்கு தெரியுமா? நான் உன்னை தர நம்பி இருக்கிறேன், நீ அநேக காரியங்கள்ல தேவனுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறா, நான் உன்னைத்தான நம்பி இருக்கிறேன். எனக்கு வயசாயிட்ட இல்ல, உன்னைத்தான் நம்பி இருக்கிறேன் இல்ல. அழகாக ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. அடுத்த கேள்வி போகலாம். வேதாகமம் முழுவதும் தேவன் செய்யாத ஒன்று என்ன? வெரி குட். பவானி சிஸ்டரா? சொல்லாமல் எதையும் அவர் முதலில் சொல்லாமல் எதையும் அவர் செய்யவில்லை. வெரி குட், வெரி குட். ஆமா, இது நம்ம ஆழமா பதிஞ்சிடணும். முதலில் சொல்லாமல், அதாவது பாத்துறோம் பேஜ் 11ல மிடில் இருக்கு பாருங்க. தேவன் எதை சொன்னாலும் அதை செய்து முடிப்பார். வேதாகமம் முழுவதிலும் தேவன் தான் முதலில் சொல்லாத எதையும் செய்யவில்லை. ஓகே, திரும்பவும் ஃபைனான்ஸ்ல பார்ப்போம் பாருங்க. நம்மை குறித்து முதலிலே என்ன சொல்லி இருக்கிறார்? நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய், யூ வில் lend to nations. முதலே சொல்லிட்டாரு. ஆனா இதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் less than 0.1% தான் இருக்கும்ல. யார் ஏற்றுக்கொள்றாங்க? நம்ம ஏற்றுக்கொள்வோமே, என்னை பற்றி தான் சொன்னாரு இல்ல. இப்ப திடீர்னு உங்க அக்கௌண்ட்ல 1 மில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்துட்டுன்னு வைங்களேன், நீங்க பயப்படக்கூடாது. இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன், இதை என்ன செய்வேன், அப்படிலாம் நீங்க என்ன யோசிக்க வேண்டியது இல்லை. உங்களுக்கு எல்லா ஒத்தாசையும், அந்த ஃபினான்ஸை மேனேஜ் பண்றதுக்கு ஞானத்தை தருவாரு, மேன் பவரை தருவாரு, எல்லாமே அவரை தந்துருவாரு இல்லையா. அது ஒரு பெரிய கொஸ்டின் பாருங்க. திடீர்னு 1 மில்லியன் டாலர் உங்க அமெரிக்கன் டாலர் உங்க அக்கௌண்ட்ல வந்துட்டா நீங்க பயம் வந்து, ஐயோ நான் இதை வச்சு என்ன செய்ய போறேன் இல்ல. அதெல்லாம் ஒன்றும் வேஸ்ட் ஆகாது. ஏன்னா நீங்க சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டே இருக்கிறீர்கள், தேவனோடு உள்ள உறவுல பலப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் நிர்வாகம் பண்ண தேவன் என்ன செய்வாரு? உங்களுக்கு வேண்டிய எல்லா ஒத்தாசையையும் பரலோகத்திலிருந்து தந்து கொண்டே இருப்பார். சோ 7வது கேள்விக்கு பதில் என்னவென்றால், வேதாகமம் முழுவதிலும் தேவன் தான் முதலில் சொல்லாத எதையுமே செய்யவில்லை, எல்லாமே சொல்லிட்டார். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் மனிதன் ஆவார் என்று எந்த புஸ்தகத்திலே சொல்லிட்டாரு? ஆதியாகமத்திலே சொல்லிட்டாரு இல்லையா. உன் தலையை நசுக்குவார்னு சொல்லிட்டாரு பாருங்க. அப்ப சொல்லாத ஒன்றை செய்கிறது இல்லை. உங்களை பற்றி நிறைய சொல்லி இருக்கிறாரு, அது உங்களை பற்றி தான் சொல்லி இருக்கிறாரு. பலவீனமான நம்மை பற்றி தான் சொல்லி இருக்கிறாரு. இன்னும் வயதார நம்ம பற்றி தான் சொல்லி இருக்கிறாரு. உற்சாகமாக எழும்புங்களேன், அதையும் தான் அட்டெம்ப்ட் பண்ணி பார்த்துருவோமே. என்ன மகேஸ்வரி சிஸ்டர், அதுலதான் அதையும் 2ல் 1 பார்த்துருவோமே. ஆமா, கண்மூடித்தனமா விசுவாசிப்போமே. 100 வயசுல விசுவாசிச்சான கிழவை யாரு? ஆபிரகாம் விசுவாசிச்சான. அவன் அப்படி எழுதியிருக்க, தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். எண்ண வேண்டியதை எண்ணுனா, எண்ணக்கூடாததை எண்ணல. நீங்க திரும்ப திரும்ப வயசாயிட்டு நான் இதுக்கு அழைக்கப்படவில்லை என்கிற பொய்யை நம்ப கூடாது, சரிங்களா? யூ ஆல் ஆர் கால்டு டு ஷேக் த வேர்ல்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. 8வது கேள்விக்கு போயிடலாம். சிலுவையில் அளிக்கப்பட்ட நியாய பிரமாணத்தை போதிக்கிறவர்கள் என்ன இருதயமுடையவர்கள் என இயேசு கிறிஸ்து கூறினார். ஓகே, வெரி குட். எஸ் சிஸ்டர் ஜெயா சிஸ்டர். மந்த இருதயம் உள்ளவர்கள். இன்னும் பெட்டர் ஆன்சர் இருக்கு.
அடுத்து ஜெயக்குமார் அனட்டா சொல்லலாம். வேத புரட்டர் இல்ல, இதுல நான் இருக்கு, நம்ம சப்ஜெக்ட்ல இருக்கு. யாராவது சொல்லுங்க. பொல்லாத இருதயம், பொல்லாத பொல்லாத இருதயம், பொல்லாத பொல்லாத இருதயம் இல்ல, நான் உங்களுக்கு அதுல குழுலாம் கொடுத்துருக்கேனே, இருதயத்தையே உள்ள கொண்டு வந்துட்டேன் பாருங்க. பொல்லாத சிலுவையில் அளிக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர்கள், அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிளாஷ் வந்திருக்கு, அது வெளிச்சம் வந்து. ஆனா என்ன இருதயம் உடையவர்கள் என்ன இயேசு கிறிஸ்து கூறினார்? பொல்லாத இருதயம் இல்ல. வாசிக்கலாம், நான் வாசிக்கிறேன். பேஜ் 8ல 3rd or 4th பேராகிராஃப் பாருங்களேன். வார்த்தைகள் தங்களை போன்றவைகளை பிறப்பிக்கும் விதைகளை போன்றவை. தேவனுடைய வார்த்தையின்படி ஜெபிக்க கற்றுக்கொள். தேவ வார்த்தை அதை போன்றவற்றை பிறப்பிக்கும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். கேள்வி என்ன? நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர்கள் என்ன இருதயம் உடையவர்கள் என்றால் பொல்லாத இருதயம் உடையவர்கள். சில கொஸ்டின் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருந்தாதான் மனசுல ஆழமா பதியும். சரியா? ஆமா. அந்த பொக்கிஷத்துக்கு பேர் என்ன? அதுல இருக்கு பாருங்க, பொல்லாத பொக்கிஷம் இல்லையா? 2 பொக்கிஷம் இருக்கு, நல்ல பொக்கிஷமும் இருக்கு, பொல்லாத பொக்கிஷமும் இருக்கு. வேதத்திலே இருக்கு. 30:19 நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த வசனத்தை என்னன்னு ஞாபகம் வச்சுடுங்க. மனப்பாடம் செய்யறது இன்னும் நல்லது. நமக்கு முன்னாதான் பொல்லாதது இருக்கு, நமக்கு முன்னால்தான் நல்லது இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு முன்னாதான் வச்சிருக்கேங்கிறாரு. தீமையும் வச்சிருக்கிறேன், மரணத்தையும் வச்சிருக்கிறேன், ஜீவனையும் வச்சிருக்கிறேன், மரணத்தையும் வச்சிருக்கிறேன். எது நமக்கு முன்னால. அப்போ 99% அந்த இஸ்ரவேலர்கள் பொல்லாததான் எடுத்துட்டாங்க. சத்துருக்களை ராட்சதர்களாக பார்த்தார்கள் இல்லையா? இன்றைக்கு சபை என்ன சொல்லுகிறது? யோபு என்ன சொன்னா? வெறுங்கையா வந்தா, வெறுங்கையா போனா. ரைட், அவ்வளவுதான், மாட்டிட்டீங்க. அதே வேதம் தான் சொல்லுகிறது. ஆதியாகமத்திலே சொல்லி இருக்குது, வெறுங்கையாய் வந்தேன், 2 பரிவாரங்களோடு போனேன் இல்லையா? அப்போ பொல்லாத பொக்கிஷனை எதுன்னு தெரிஞ்சிட்டா, 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டிக்கிறவன் இருக்கு, 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்கிறவரா இருக்கிறேன். பொல்லாத பொக்கிஷத்துல எதைத்தான் வைப்பாங்க? நஷ்டமான வசனங்களை தான் வைப்பார்கள். ரைட்? ஆபிரகாமை சோதித்தார் என்று எழுதியிருக்கு. பொல்லாத பொக்கிஷத்துல இதான் இருக்கு. நல்ல பொக்கிஷத்துல எது இருக்கு? அவர் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல, தண்டியாமல் விடேன் என்று சொல்லி இருக்குது. யோபு, அதே யோபுல எழுதியிருக்கு, குற்றவாளியை கூட நான் விடுவிப்பேன். எது வேணுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நீங்க டிசைட் பண்ணணும், உங்க இருதயம் நல்ல பொக்கிஷமா இருக்கிறதா, பொல்லாத பொக்கிஷமா இருக்கிறது, நிறைஞ்சிருக்கா? ரைட்? தேங்க் காட். இந்த வெளிச்சத்தை தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உங்களுடைய இருதயத்துல இருக்கிறது ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டுகிறார். எனவே ஒரு ஜெபம் பண்ணிடுவோம். உங்க சந்ததி, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் எல்லாரும் இந்த வெளிச்சத்துக்குள்ள வராங்க. சரிங்களா? அப்படியே நீங்க ஆமேன் மட்டும் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. பிதாவே உமக்கு நன்றி அப்பா. சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள், எதிர்காலத்துல கேட்க போற ஒவ்வொருடைய இருதயத்துல இருக்கிற இந்த பாரம் நீங்குவதாக. எப்பொழுது என்னுடைய பிள்ளைகள் இந்த வெளிச்சத்துக்குள்ள வருவார்கள், எப்பொழுது என்னுடைய கணவன் அல்லது என்னுடைய மனைவி தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொள்வார்கள் என்று ஏங்கி நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு நற்செய்தி இயேசுவின் நாமத்தினால, இவர்கள் யார் யாருக்கெல்லாம் ஜெபித்திருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் இந்த கிருபையின் சத்தியத்தை அறிய வேண்டுமே என்று எண்ணிக்கொண்டு ஜெபித்திருக்கிறார்களோ, அத்தனை பேருடைய ஜெபங்களும் கேட்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, இவருடைய சந்ததியை இந்த வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு உமக்கு ஆயிரக்கணக்கான வழி இருக்கு ஆண்டவரே. அந்த வழியிலே இவருடைய சந்ததியை இந்த வெளிச்சத்துக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் கொண்டு வருவீராக. தடைகள் விலகுவதாக. இதை பற்றி பேசுவதற்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஞானம் உண்டாவதாக. வாய்ப்புகளை நீர் கிரியேட் பண்ணி கொடுப்பீராக.
சீக்கிரத்துல, அதிசீக்கிரத்துல ஒவ்வொரு நபராக இந்த வெளிச்சத்துக்குள்ளே வந்து விடுவார்களாக. ஓ, அவருடைய இருதயம் நல்ல பொக்கிஷ சாலையாக மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். 9வது கேள்விக்கு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 9. ஒருவர் பேசக்கூடிய வார்த்தை செய்யக்கூடிய 2 யாவை உதாரணம் 1 எழுதுக. வெரி குட். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். இது வரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. வீடியோல வராதவங்க சொல்லுங்க. நான் கேள்வியை வாசிக்கிறேன். ஒருவர் பேசக்கூடிய வார்த்தை செய்யக்கூடிய 2 யாவை உதாரணம் 1 எழுதுக. யார் சொல்றீங்க? 9வது பக்கம் 4th paragraphல இருக்கு பாஸ்டர். நாம் தேவனுடைய பதில் போது சொல்லுங்க. அவைகள் நமக்காக கிரியை நடப்பிக்கும். ஆனால் அவைகள் ஆவியில் உருவாக்கப்பட வேண்டும். நம்மில் ஒரு பங்காக வேண்டும். அவை நம்மில் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். உதாரணம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன நாளில் வார்த்தை இவ்வளவு ஓகே. இதை விட இன்னும் தெளிவான பதில் ஒண்ணு இருக்கு. யாராவது சொல்லுங்க. ஸ்கிரீன்ல இருக்கிறவங்க சொல்லலாம். 10வது பக்கம், தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். இருங்க சிஸ்டர், கேள்வி வாசிக்கிறேன். ஒருவர் பேசக்கூடிய வார்த்தை செய்யக்கூடிய 2 யாவை உதாரணம் 1 எழுதுக. வேற யாரு எழுதிருக்கீங்க? உயர்த்தும் அல்லது தாழ்த்தும். அவ்வளவுதான் ஆன்சர். உயர்த்தும் அல்லது தாழ்த்தும். நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. 5வது பக்கத்துல மிடில் இருக்கு பாருங்க. நீ பேசும் வார்த்தை ஒன்று உன்னை உயர்த்தும் அல்லது உன்னை அடிமையாக்கும். இந்த 2 தான் பதில். உதாரணம் 1 எழுதுங்க. என்ன எழுதிருக்கீங்க? வெளிச்சம் உண்டாக கடவுள். தாவீது, யோசேப், காலேப் இவங்க எல்லாம் வெற்றியை பேசினாங்க, நிறைய விடுதலையை பேசினாங்க, வெளிச்சத்தை பேசினாங்க. வெளிச்சம் உண்டாயிற்று. தீமையை பேசி கொண்டிருந்த அந்த 99.99% ஒண்ணுலாம் போயிட்டாங்க. அப்போ நீங்கள் பேசுகிற வார்த்தை ஒன்று உங்களை வாழ வைக்கும் அல்லது பிரச்சனைகளுக்கு உங்களை அல்லது பிசாசுக்கு உங்களை அடிமையாக்கி விடும். கடைசி கொஸ்டின் போயிடலாம். எதை விட கொஞ்சமும் குறையவில்லை. வெரி குட். இருக்கு. இது வரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. எதை விட கொஞ்சமும் குறையவில்லை. யாராவது சொல்லுங்க. 9வது பக்கம் 3rd paragraphல இருக்கு பாஸ்டர். தேவனுடைய பேசின நாளில் எத்தனை வல்லமை உடையதாக இருந்ததோ அதே வல்லமையுடன் இன்றும் விளங்குகிறது. அதில் கொஞ்சமும் குறையவில்லை. வெரி குட், வெரி குட். கரெக்டான பதில். எதை விட, அதாவது தேவர் என்னைக்கு அந்த வார்த்தையை சொன்னாரோ அந்த நாளிலே உண்டான வல்லமை இன்று வரைக்கும் குறையவில்லை. பாருங்க, மிடில் இருக்கு பாருங்களேன், பேஜ் 9ல. தேவனுடைய வார்த்தை அவர் பேசின நாளில் எத்தகைய வல்லமை உடையதா இருந்ததோ அதே வல்லமையுடன் இன்றும் விளங்குகிறது. இப்ப மார்க் 11:23 சொன்னாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பேசினா பிரச்சனை தீர்ந்துருனாரு. அவர் அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லும் பொழுது அந்த வார்த்தையில எவ்வளவு சூப்பர் நேச்சுரல் பவர் இருந்ததோ அந்த பவர் இன்னைக்கு இருக்கிறது. சரிங்களா? கர்த்தர் நல்லவர். அப்படியே நான் பிரேயர் பண்றேன். பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. ஓ, எங்களுக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நாங்கள் விதைத்திருக்கிற விதையானது ஒவ்வொருவருடைய இருதயத்திலும், இந்த ஜூம் மீட்டிங்ல இணைந்திருக்கிறவர்கள், யூடியூப்ல பார்க்கிறவர்கள், எதிர்காலத்துல இதை பார்க்க போகிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆழமாக பதிந்து கொள்ளுவதாக, இந்த சத்தியங்கள் ஆழமாக பதிந்து கொள்ளுவதாக, இவருடைய இருதயத்துல அது கருவாக அது உருப்பெறுவதாக. இது நிமித்தமாக உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவரீர் வைத்திருக்கிற மிக மேலான ஆசீர்வாதங்கள், மிக மேலான வல்லமைகள் வெளிப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென்.